ஒரு சிறப்பான பாடத்தை வேதாகமத்திலிருந்து படிக்கப் போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் உடன்படிக்கைகளை குறித்த பலவிதமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் புதிய உடன்படிக்கை அப்படிங்கிற தலைப்பில் வரும்போது புதிய உடன்படிக்கையை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். வேதாகமம் உடன்படிக்கையை எதற்காக கொடுத்திருக்கிறது என்பது நீங்கள் நானும் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமம் கொடுக்கப்பட்ட நோக்கம், அதனால் ஒரு பெயர் கொடுத்துருக்குறாங்க. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படின்னு பெயர் கொடுத்துருக்காங்க. ஏற்பாடு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் டெஸ்டமெண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் எ கவனன்ட், ஒரு உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. பரிசுத்த வேதாகமம் 2 உடன்படிக்கை பற்றி பேசுகிறது. முதலாவது உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம். அது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை. எதுக்கு இந்த உடன்படிக்கை அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் தமது உறவை உடன்படிக்கையின் மூலமாக மனிதர்களோடு ஏற்படுத்தி கொண்டார். உடன்படிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் அந்த உறவு இல்லை என்பதை பார்க்கிறோம். உடன்படிக்கை வருவதற்கு முன்பாக ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட இருந்தார்கள். அவங்க ஒன்றாகவே இருந்தாங்க. அவர் அவரோடு கூட இருந்தார், உறவாடினார். ஆவியினால் ஒரு உறவாடினாங்க, பேசினாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. அதை பாவம் செய்தபோது அவர்களுக்கு இடையில் இருந்த உறவு முறிந்து போகிறது. மீண்டுமாக தேவன் தமது ஜனங்களோடு உறவை ஏற்படுத்த விரும்பினார். அதனால் பரிசுத்தவான்களோடு தன்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையின் மூலமாக ஜனங்களோடு தொடர்பு கொண்டார் என்பதை பார்க்கிறோம். நோவாவோடு செய்த உடன்படிக்கை, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கை, அதுக்கே வரும்போது சீன் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் செய்த உடன்படிக்கை, அதுக்கப்புறம் தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கை. இது உடன்படிக்கைகளை பேசிக்கொண்டே வருகிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் பார்த்தோன்னா ராஜாக்களுக்கு இடையிலே ஏற்பட்ட உடன்படிக்கை, ஆபிரகாமோடு ராஜாக்கள் செய்த உடன்படிக்கை, இதெல்லாம் இருக்குது. உடன்படிக்கை எதை மையப்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2 பார்ட்டிக்கு இடையில் உள்ள உறவை பலப்படுத்துவதற்கு, உறவை தொடருவதற்கு, உறவை காத்துக்கொள்வதற்கு அந்த உடன்படிக்கை உதவி செய்யும். அந்த உடன்படிக்கையில் வாக்குத்தத்தங்கள் இருக்கும், ப்ராமிசஸ், வாக்குறுதிகள் இருக்கும். அவர் வாயால் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு சட்ட ரீதியாக அனுமதி கொடுக்கிறார்கள் என்று அது தோன்றும். கவனன் அப்படிங்கிறது சட்ட ரீதியான ஒரு டாக்குமெண்ட், அதான் உண்மை. அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது மனிதர்களுக்கும் இடையில ஏற்படுத்துவது, அது ஒப்பந்தம்னு சொல்லுவோம். அந்த ஒப்பந்தத்தை பொறுத்த மட்டும் யார் வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், முறித்து கொள்ளலாம். ஒப்பந்தத்தில் சரத்துக்களை ஒரு வேளை மாற்றும்போது, இல்லைன்னா விலகி போகும்போது போயிடலாம். இந்த ஒப்பந்தம் செயலற்றதாக மாறிவிடும். ஆனால் உடன்படிக்கை அப்படி அல்ல. உடன்படிக்கை மாறாத தேவன் மனிதரோடு செய்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை அப்படியே இருக்குது. மனிதர்கள் அந்த உடன்படிக்கை பயன்படுத்தி தேவனோடு என்ன செய்யலாம், உறவு கொள்ளலாம். தேவன் கொடுத்திருக்கிற அந்த ப்ராமிசஸை நம்ம அனுபவிக்கலாம், வாக்கு தத்துவங்களை நம்ம அனுபவிக்கலாம். அதற்கு வாய்ப்பு இருக்குது. பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை அது கற்களில் எழுதப்பட்டது. அன்று மோசேயின் மூலமாக அதை எழுதி கொடுத்தார் என்று சொல்லி பார்ப்போம். அவர்களில் சொல்லப்பட்டபடி ஜனங்கள் நடக்கும்போது அவர்களின் மூலமாக அவர் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில்
அதை பார்க்குறோம். ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம், சாபத்தை பார்க்கிறோம். ஜனங்களுக்கு ஆண்டு கொடுத்த உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை அவர்களுக்கு முழுவதுமாக நிறைவேற்ற முடியவில்லை. வாக்குத்தத்தங்கள், அருமையான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் அதை நிறைவேற்ற முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவைகளின்படி நீங்கள் நடக்கும்போது, இவைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது அப்படிங்கிற ஒரு நிபந்தனை அதில் இருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 28வது அதிகாரத்தில் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். உபாகமம் 28வது அதிகாரம் அழகாக கொடுத்துட்டே வரார். அப்படியே சொல்லிட்டு வரும்போது 13வது வசனத்தில் வந்து, இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவற்றையும் விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவள்படி நடக்கும். அவர்களுக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவார். அதுக்கப்புறம் பின்னால் சொல்கிற செவி விடாதே போவாயானால் இப்படி சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன் மேலே வந்து உனக்கு செய்யும், பலிக்கும் என்று சொல்லுகிறார். இது ஒரு உடன்படிக்கையில் உள்ள சாராம்சம். அதனால இன்றைக்கு வர அந்த உடன்படிக்கையினால் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை ஜனங்கள் அனுபவிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் சாபங்களை மிகுந்திருக்கிறது என்பதை பார்க்கும். சில வீடுகளில் அந்த 10 கற்பனைகளை மாட்டி வச்சிருப்பாங்க. அந்த 10 கற்பனை மாட்டி வைத்திருக்கும் போது அந்த 10 கற்பனை என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ இவைகளின் படி நடந்தால் நீ வாழாகாமல் தலையாவார், இல்லைன்னு சொன்னால் உன் மேலே சாபம் சேரும் என்பதை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நிறையா பேர் சாபத்துக்கு உட்பட்டுள்ளாக இருக்கிறார். கேட்டால் அவங்க நாங்கள் ஆண்டுடைய பிள்ளை தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன முழுமையாக அந்த ஆசீர்வாதங்களை அவளால் அனுபவிக்க முடியல. நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு முன்பாக உடன்படிக்கையாக இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உடன்படிக்கை அவர்களுக்கு என்ன செய்யலை, முழுமையாக நிறைவேற்ற முடியாததுனால தேவனோடு உள்ள அந்த உறவை அவர்களால் காத்துக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் ஆண்டவர் திரும்ப என்ன சொல்கிறாரு, இந்த உடன்படிக்கையை என்ன செய்கிறாரு, நான் உங்களுக்கு மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடன்படிக்கையில் மாற்றத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொண்டு வர விரும்புகிறார் என்பதை பார்க்கிறோம். நம்ம ஒரு பகுதியை வாசித்தோம்னா அது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 8வது அதிகாரம் 8லேருந்து வாசிக்கிறேன். எபிரேயர் 8வது அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 8வது அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் வாசிக்கிறீர்களானால் அதில் ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன். அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கையை பிடித்து நாளில் அவரோடு பண்ண உடன்படிக்கை பொழுது இருப்பதில்லை, அந்த உடன்படிக்கையிலே அவர் நிலை நிற்கவில்லையே, நானும் அவரை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருடைய பண்ண உடன்படிக்கையாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய உடன்படிக்கையை பற்றி அவர் எழுதிக்கொண்டே வருகிறார். அவங்க அந்த உடன்படிக்கையில் நிலை நிற்கவில்லை. அதனால் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாயிற்று. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 36வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏன் அந்த அவசியம் வந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்காக வாசிக்க நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். எரேமியா 31வது அதிகாரத்தில் சொல்லுகிறது உங்களுக்கு வாசி. எரேமியா
31வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 31ஆம் வசனம் சொல்லுது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தோம், அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இவங்க அவமாக்கிட்டாங்க, அதனால் அந்த உடன்படிக்கையை என்ன செய்ய முடியாது, அந்த உடன்படிக்கையின்படி உங்களை ஆசிரியிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறது. அதனால்தான் புதிய உடன்படிக்கை அவசியமாக மாறிவிட்டது. அதனால் சொல்கிறாரு 33ஆம் வசனத்தில், அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாலே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதான் சொல்கிறாரு, ஒரு காலம் கற்பலகையில் எழுதி கொடுத்தேன், அதை அவன் கேட்காம போயிட்டாங்க. கற்பலையை கொண்டு வர்றதுக்கு முன்னாலே விக்கிரகங்களை செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு பிறகு விக்கிரகங்களை அவர்கள் தூரம் போடவே இல்லை, அந்நிய தெய்வங்களுக்கு இடம் கொடுத்தார்கள், அதன் போல வாழ்ந்தார்கள். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் நீதிக்கு அவர்களால் என்ன செய்யல, உட்பட முடியவில்லை. அதுக்கு பவுலடியார் ஒரு காரணம் சொல்கிறார். ரோமர் பிரதேசத்தில் 7வது அதிகாரத்தில் பவுலடியார் சொல்கிற ஒரு காரணத்தை உங்களுக்காக நான் வாசித்தேன். அது என்ன எழுதுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வசனங்களை வாசிக்கிறேன். 14வது வசனம், நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்கிறதாக இருக்கிறது, நானும் பாவத்துக்கு கீழாக இருக்கப்பட்டு மாசத்துக்கு இருக்கிறேன். எப்படி என்ன நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறேன்னா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேனே, அதில் நான் அல்ல, எனக்குள்ள வாசமாக இருக்க பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாத நான் செய்த நான் அல்ல, எனக்குள்ள வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துமே பிரியமாக இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்கள் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்கள் உண்டாயிருக்க பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அவள் பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக விளக்கல. நியாயப்பிரமாணம் நல்லதான், ஆவிக்குரியதான். நியாயப்பிரமாணம் இல்லாமல் இருந்தால் பாவம் என்னதுன்னு தெரியாமல் போயிருக்கும். எல்லாம் கரெக்டு. ஆனால் அதை நிறைவேற்றக்கூடியது என்னிடத்தில் என்ன செய்யலை, இல்லை. நிறைவேற்றக்கூடிய அந்த கிருபை என்கிட்ட என்ன செய்யலை, இல்லை. உண்மையில் நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், நீதிமான வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும் என்று நினைக்கிறேன், நல்லது மட்டும்தான் செய்யணும்னு நினைக்கிறேன், பரிசுத்தமாக வாழ நினைக்கிறேன். அங்கே என்னால் முடியல. அதை காட்டில் இன்னொரு பிரமாணம் எனக்குள்ளே உட்கார்ந்து என்னை எதையெல்லாம் செய்யக்கூடாது செய்வதற்கு வழி வருது. அந்த பிரமாணம் பாவ பிரமாணம் என்று சொல்லுகிறார். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் அனுப்பப்பட்டார். எரேமியா தீர்க்கதரிசியில ஆண்டவர் சொன்ன அந்த புதிய உடன்படிக்கையை இஸ்ரவேல் ஜனங்களோடு மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களோடும் ஏற்படுத்துவதற்காக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களுக்கும் ஆண்டவராக, வானத்திலும் பூமியிலும் அவரே தேவாதி தேவனாக, சர்வ அதிகாரம் படைத்தவராக
உலகத்தில் வாழுகிற ஜனங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்காக ஒரு புதிய பிரமாணத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். அதைத்தான் புதிய உடன்படிக்கை என்று நாம் சொல்லுகிறோம். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இந்த புதிய உடன்படிக்கை அப்படிங்கிறத கர்த்தர் இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இங்கே வாசித்தீங்க அந்த புதிய உடன்படிக்கை குறித்து 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24லேருந்து 26 வரை வாசித்தீங்க. நம்ம லூக்கா 22:19 வாசித்தாலும் சரி, அதில் புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்கலாம். புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். ரத்தத்தினால தேவன் ஒரு உடன்படிக்கையை திரும்ப ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை தான் நம்ம என்ன செய்யுது? கிறிஸ்துவோடு இணைப்பது, தேவனோடு இணைக்கிறது, மனிதர்களோடு இணைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் சொந்தமாக இருந்த தேவாதி தேவனுடைய நன்மைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் உரிமை பாராட்டிய நாங்கள் தான் பிள்ளைகள், சம்பத்துக்கள் என்று சொன்ன, சுதந்திரவாளிகள் சொன்ன அந்த உரிமையை தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாருக்கும் மாற்றி கொடுத்தார். இல்லைன்னா நீங்கள் நான் இன்னைக்கு பிரஜாதியாராக இருந்திருப்போம், அந்நியர்களாக இருந்திருப்போம், கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாக இருந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு நீங்கள் நான் அப்படி இருக்கிறோம், கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய உடன்படிக்கை தான் காரணம். புதிய உடன்படிக்கையின் மூலமாக நம்மை கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாக மாற்றினார். ஒரு காலம் இஸ்ரவேலர் மாத்திரம் உரிமை கொண்டாடினாங்க. இஸ்ரவேலரையும் உலகத்தில் உள்ள எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாக மாற்றினார். சரியா? நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை குறித்த அடுத்த பகுதிக்குள்ள போக நான் விரும்புகிறேன். என்ன வித்தியாசம் பழசுக்கும் புதுசுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது அந்த பிரமாணங்கள் கற்பலகையில் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் ஆண்டவர் பிரமாணங்களை நம்முடைய இதயத்துக்குள்ளாக எழுதினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது யாராவது சொல்லி கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்யும், இந்த பிரமாணங்கள் புரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ராவேலுக்கு டீச் பண்ணுறதை பார்க்கும், வேதபாரர்கள் அந்த பிரமாணங்கள் டீச் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கும். ஆனால் புதிய உடன்படிக்கையில் அது வருகிறதில்லை. அவர்கள் அதை கற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்குள்ள அந்த வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை ஆவியானவர் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். சகல சத்தியத்துக்குள்ளும் அவர்கள் நடத்துகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில உள்ள உறவுங்கிறது சட்ட ரீதியான உறவு. இவரை செய்தால் எனக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு உறவு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி வரல. அன்பினால தனிப்பட்ட முறையில் கிறிஸ்துவோடு கூட ஏற்படுத்திப்பட்ட உறவு. அவர் அன்பு கூர்ந்ததுனால அந்த அன்புக்கு பாத்திரவான்களாக நீங்களும் நானும் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் இடையில் பயங்கர வேறுபாடு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதை குறித்து எவ்ரேயர் நிறுவனம் ஆக்கியோன் எழுதுகிறார்கள். அந்த நிலைமை என்னங்கிறது எழுதுகிறார். நான் ஒரு வசனத்தை கொடுத்தா நான் வாசிக்க விரும்புகிறேன். எப்படி இருக்குதா, பழையபடி இருக்குதா, பழைய உடன்படிக்கை இருக்குதா இல்லையா, செயல்படுகிறதா இல்லையாங்கிறத பற்றி அவர் எழுதுகிறார். எவ்ரேயரில் வசனத்தை வாசிக்கிறேன். 8வது அதிகாரம் 13
2வது வசனம். புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானது நாள்பட்டதுமாக இருக்கிற பிரமாணம் உருவழிந்து போகிற காலம் சமீபமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. புதிய பிரமாணம் வந்துச்சு, புதிய உடன்படிக்கை வந்துச்சு, ஒரு புதிய சட்டம் வந்திருக்கு. ஆனால் பழைய சட்டம் என்ன ஆகுது, அது காலாவதி ஆகுது. இங்கிலீஷ் வந்து அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்சல்யூட் OBSLET அப்படிங்கிற வார்த்தை வந்து அப்சல்யூட். நீங்கள் போய் டிக்ஷனரியில் படித்தீங்கன்னா அது வந்து ஒரு சட்ட ரீதியான வார்த்தை, அது செயலற்றதாக மாறிவிடுது. அதனால் புதிய உடன்படிக்கை வந்ததுனால இந்த பழைய உடன்படிக்கை செயலற்றதாக போய்விட்டது என்று எழுதுகிறார். இப்போ இந்த புதிய உடன்படிக்கையை நாங்கள் எப்படி கொண்டு வராது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கை குறித்து சொல்கிறார். எதில் சொல்கிறாருன்னா, நான் சொன்னேன் இல்லையா, மத்தேயுவில் 22வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு. 1:11 அதை படிக்கிறோம். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கை எப்படி நம்மோடு ஆண்டு ஏற்படுத்துகிறார் என்பதை பாருங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தேவனுக்கும் நமக்கும் பழைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னால் உறவே கிடையாது. நாம் அவருக்கு பகைஞர்களாக இருப்போம். ஏன்னா அந்த நியாயப்பிரமாணத்தில் வந்த தேவ கோபம் சாபம் எல்லாம் நம்ம மேலே வந்து என்ன செஞ்சு சேர்ந்தோம். இப்போ இதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு என்ன செய்யலாம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு என்ன செய்யாது, கிடையாது. முதலே சொல்லிடுறார், ஆதி ஆகமத்திலே சொல்லிடுறார், ஜனங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம் என்பதை ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்திலே ஆரம்பிச்சிடறார். லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்திலே அதை சொல்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் வசனத்தை வாசனை ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்திலே சொல்கிறார். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4, 5 வசனங்களை வாசிக்கிறேன். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராக இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்கள் இடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறார். லேவியராகமத்தில் வரும்போது 17வது அதிகாரத்தில் இரத்தத்தை பற்றி பேசுகிறார். லேவியராகமம் 17வது அதிகாரத்தில் சொல்கிறார். 17:11 மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அது நிமித்தம் உங்கள் ஒருவன் இரத்தம் புசிக்க வேண்டாம். நடுவில் தங்குகிற அந்நியனும் இரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். பாவ நிவர்த்தி அப்படிங்கிறது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அது இரத்தத்தினால் வருகிறது என்பதை பார்க்கிறோம். அதனால் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் அந்த ஜனங்களை காக்கும்படிக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை காக்கும்படிக்கு பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலிகளே என்ன செய்கிறாரு, நாங்கள் ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பலிகளினால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்தார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். இது எதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மனிதனுக்காக சிந்தப்படுகிற அந்த இரத்தம், அதை பற்றி அது பேசப்படுது. இப்போது பின்னால் அது எதற்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் அப்படிங்கிறத எபிரேயர் வாக்கியம் எழுதுகிறார். எபிரேயரில் எழுதுகிறார்.
பிற்காலத்தில் உங்களுக்காக நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 10வது அதிகாரத்தில் ஆட்டுக்கடா நீட்டாங்க. 9வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கைகளினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலையோட இரத்தத்தினாலே அல்ல, தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பு உண்டு பண்ணினார். அதேபடியே காளை, வெள்ளாட்டுக்கடா இவர்கள் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானார். நித்திய ஆவியினாலே தம்மை தம்மை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ரொம்ப அழகாக அவர் சொல்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது? அதான் அவர் சொல்கிற உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னு சொல்ல. உடன்படிக்கையின் ரத்தம் என்ன உடன்படிக்கை நடந்தது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால ஒரு நித்திய மீட்பை நமக்கு உண்டாக்கினார். ஒன்று, நமது பாவங்களுக்காக அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. ரெஃபரன்ஸ் சொல்லலை, நீங்கள் ரெஃபரன்ஸை பின்னால் தேடி பார்த்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. ரத்தத்தினால சுத்திகரிப்பு. எபேசியர் 1:7 பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அவர் ரத்தத்தினால ரட்சிப்பு. அவர் ரத்தத்தினால ரட்சிப்பு. அவர் ரத்தத்தினால சமாதானம். எபேசியர் 2வது அதிகாரத்தில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். யாருக்கு இடையில? பிதாவுக்கும் நமக்கும் இடையில, நமக்கும் யூதர்களுக்கும் இடையில அந்த சமாதானமானது உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். உறவை உண்டாக்குகிறார். தேவ கோபம், அந்த பகையானது கொல்லப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம் நம்ம முழுவதுமாக கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனோடு நம்மை இணைத்து பிதாவுக்கு நமக்கு இடையில இருந்து அந்த சுவரை தகர்த்து போட்டு, இப்போ நீங்கள் நான் புதிய சட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். இயேசு கிறிஸ்து ஆட்சிக்கு வந்து விட்டார். பிசாசையும் அவனுடைய அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பறித்து கொண்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கொலோசியர் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார் என்பதை பற்றி நம்ம பார்க்குறோம். அதில் போட்டிருக்கு, நமக்கு எதிரடையாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குறைத்து அதை நடுவு இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்து. எதை சொல்கிறாரு? நியாயப்பிரமாணத்தை சொல்கிறார். நியாயப்பிரமாணம் எங்கே போயிடுச்சான்? சிலுவைக்கு கொண்டு போகப்பட்டது. நமக்கு எதிரடியாக கட்டளைகள் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து. அது யார் எழுதினது? தேவன் தமது விரலினாலே எழுதினது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாணம் யாரால் எழுதப்பட்டது? தேவனாலே எழுதப்பட்டது. சரியா? அது அவர் தான் மாற்றிடுறார். ஹி ஹிம்செல்ஃப் இஸ் சேஞ்சிங். அதுக்கப்புறம் அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டார். யாருடைய துரைத்தனம்? யாருடைய அதிகாரம்? எபேசியர் 6வது அதிகாரத்தில் எழுதுகிறார். நமக்கு விரோதமாக இருக்கிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்த லோக அதிபதிகளின் ஆவிகள் அப்படின்னு எழுதுகிறார். பொல்லாத ஆவிகள். இந்த அதிகாரத்தெல்லாம் யார் உறிஞ்சிக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? எடுத்துக்கொண்டார். அதனால தான் பின்னால் சொல்லும்போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு என்ன செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகியால் நீங்கள் போங்கங்க. நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு
சொல்லப்போனால் அதை விரட்டி அடிப்பதற்கு நம்ம முழு அதிகாரத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கணும். ஆண்டவர் முழு அதிகாரத்தையும் நமக்கு தந்திருக்கிறார், முழு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசுடைய அதிகாரத்தை கர்த்தர் உரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கணும். இது சிலுவையில் நியாயப்பிரமாணம் மரணத்தை கொண்டு வந்தது, ஆனால் புதிய பிரமாணம் ஜீவனை கொடுத்தது. மரணத்தை இயேசு ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்துவின் அர்த்தம் திரும்ப ஜீவனை நமக்கு கொடுத்தது. மருத்து உயிர்த்தெழுந்ததினால் நீங்கள் நான் ஜீவனத்தை பெற்றுக்கொள்வோம். இது புதிய உடன்படிக்கை வரவும். சரியா? மரணம் இல்லை. அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு சுதந்திரம், அவருடைய சுதந்திரத்தில் பங்கு ரோமர் 8:12 வாசித்தீங்கன்னா பார்க்கலாம். உள்ளேயும் தேவன் புதிய உடன்படிக்கையில் கொண்டு வரார். புதிய உடன்படிக்கையில் நம்மளை சுத்திகரித்து நம்ம கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சரியான இருதயத்தை வைத்து அதுக்குள்ள ஜீவனை வைத்து அதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை வைத்து அதுக்குள்ள பிரமாணங்களை எல்லாம் எழுதி கையில் கொடுத்து இவர்கள் என்னுடைய குமாரரும் என்னுடைய குமார்த்திகளுமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். என்ன அழகான பிரமாணம்! யாரால் நடத்தப்பட்டதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போனதுனால முழுவதுமாக அந்த சுதந்திரத்தை நீங்கள் நானே செய்து பெற்றுக்கொண்டோம். புதிய உடன்படிக்கை, புதிய ஆளுகை. நியாயப்பிரமாணம் நம்மை அடிமைப்படுத்தினது, பாவி என்று சொல்லுது. பிசாசான் உரிமை கொண்டாடுவதற்கு இடம் கொடுத்தது. நம்ம பாவம் இருக்கிறவரை அவனுக்கு அடிமைப்பட்டுள்ளா இருந்தோம். எபேசியர் 2வது அதிகாரத்தில் எழுதுகிற 2வது வசனத்தில் ஆகாயத்து அதிகார பிரபுவுக்கு நம்ம கீழ்ப்படித்தோம் அப்படின்னு எழுதுகிறார். அவன் நம்மளை ஆட்சி செய்தான். இந்த கொலோசியர் 1:13 சொல்லுது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி அன்பின் குமாரன் ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு வந்தார். இது புதிய உடன்படிக்கை. நீங்கள் நான் எங்கே இருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா புதிய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கும். யார் சேஃப்? சத்தியத்தை எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்? ஒரு காலம் நியாயப்பிரமாணத்தை டீச் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு இல்லை. நியாயப்பிரமாணத்தை டீச் பண்ண அழிஞ்சிருவான். வாழ்ந்து வருகிற ஒவ்வொரு சாபம் அவனை அழித்து விடும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பிரமாணங்களை போதிப்பதற்கு சத்திய ஆவியானவரை தேவன் நமக்கு தந்தார். நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்துகிறவர். அவர் நமக்கு போதிக்கிறார். வழி இதுவேன்னு சொல்றார். இது புதிய பிரமாணத்துடைய ஆசீர்வாதம். அப்போ நம்ம புதிய ராஜ்யத்துக்குள்ளே வந்தது மாத்திரமல்ல, புதிய சட்டத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். அது ஆவியின் பிரமாணம். என்ன பிரமாணம்? ஆவியின் பிரமாணம். அந்த ஆவியின் பிரமாணம் ரோமர் 8:1 சொல்கிறார். ரொம்ப அழகாக எழுதுறதை நம்ம பார்க்கலாம். 7வது அதிகாரத்தில் நிர்பந்தமான மனுஷன் என்று புறம்பின பவுல் ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கனை தீர்ப்பு இல்லை. நம்மளை யார் ஆளுகளை கொண்டு வந்துட்டார்? பரிசுத்த ஆவியானவரை ஆளுகளை கொண்டு வந்துட்டார். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தில் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். எந்த பாவம் நம்மளை அடிமைப்படுத்தினதும், எந்த பாவம் நியாயப்பிரமாணம் மீது நிறைவேற்ற முடியாமல் தடை செய்ததோ, இந்த பிரமாணம் நியாயப்பிரமாணத்தை ஆசீர்வாதத்தை தடுத்தது.
எல்லாத்தையும் இந்த ஆவி என்று வாழும் விடுதலையாயிற்று. நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறோம். புதிய உடன்படிக்கைக்குள்ளே இது கிருபையின் காலம். இது கிருபையின் காலம். இப்போ சிலர் சொல்கிறாங்க, நம்ம கிருபைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறதுனால ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று பவுல் சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் நானும் எங்கே போயிடுவோம், லோக ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்ப்போம். இது சரியான வாதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் சொன்னார், நீங்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொன்ன பவுல் அதே ரோமர் 8வது அதிகாரத்தில் மாம்சத்தின்படி நீங்கள் நடந்தால் அழிவீர்கள் அப்படின்னு எழுதுகிறார். மாம்சத்தின்படி நடந்தால், மாம்சத்தின் சம்பளம் மரணம். அது மரணத்திற்கு கொண்டு போகும். மரணங்கிறது இந்த உலகத்தில் உள்ள மரணத்தை அது பேசவில்லை. எதை பற்றி பேசுனா 2ஆம் மரணமாகி அக்கினிக்கடலை பற்றி பேசுகிறது. ஆனால் மனம் போல வாழ முடியாது. எபிரேயர் 6வது அதிகாரத்தில் எபிரேயர் விசுவாசத்தை பற்றி பேசுகிற ஒரு புஸ்தகம். அது 6வது அதிகாரத்தில் அடிப்படை உபதேசங்கள் என்று சொல்லக்கூடிய விசுவாச பிரமாணத்துக்கு அடுத்த உபதேசங்களை பேசிக்கொண்டு வருகிற அந்த ஆக்கியம். அதில் ஒரு பகுதியை கொண்டு வர என்ன சொல்கிறாரு, 7வது வசனத்தில் தன்மேல அடிக்கடி பெய்கிற மழையை கொடுத்து அதற்கு ஏற்ற பலனை கொடுக்கிற நிலமானது ஆசீர்வாதம் பெறும். ஆனால் முட்செடிகளையும், இந்த வசனத்தை உங்களுக்காக கொஞ்சம் வாசித்த நேரம் என்று எடுக்கிறேன். வாசிக்கிறேன், கவனி. 6வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து வாசி. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவர் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவருடைய மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சவிக்கப்படுவதற்கு ஏற்றதாக இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. சுட்டரிக்கப்படுவதே கடைசியில் ஆண்டு அறுவடைக்கு ஆள் அனுப்ப போகிறார். கதிர்கள் களஞ்சியத்துக்கு போகும், பதர்கள் சுட்டரிக்கப்படும். உங்கள் நிலைமை என் நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிருபை விருதாக பார்க்க முடியாது. கிருபை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுபவ வாழ்வதற்கு அனுபவிக்கவில்லை. ஒரு தகுதியை நமக்கு கொடுக்குது. என்ன தகுதினா, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டால் நீங்கள் அவருடைய புத்திரராக என்ன செய்வீங்க, இருப்பீர்கள். ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்கள். ஆவிக்கு ஏற்கும்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதுகிறேன். இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் அசுத்தத்திற்கு நேராக நம்ம நடத்த மாட்டார். அரைகுறை வஸ்திரத்துக்கு நேராக நடத்த மாட்டார். கலாச்சார சீரழிவுக்கு நேராக நடத்த மாட்டார். உலகத்தில் மனம் போல வாழ்வதற்கு நடத்த மாட்டார். இஷ்டப்படி நடப்பதற்கு ஆவியாக நடத்த மாட்டார். ஆவிக்குள்ளே வாழ்கிற மனுஷன் ரோமர் 12 சொல்லப்பட்டபடி தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 5:24 சொல்லப்பட்டபடி அவர்கள் தங்களை மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அடித்திருக்கிறார். இவங்க கிறிஸ்துவினால் மாற்றப்படுகிறார்கள். புதிய உடன்படிக்கை கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னா, நம்ம கிறிஸ்துவை போல மாற்றப்படுகிறோம், கிறிஸ்துவின் சாயலாக மாற்றப்படுகிறோம். அது மனம் போல வாழ்வதற்கு இல்லை. ஏதோ ஒரு சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் தவறான உபதேசங்களுக்குள்ளே போயிடாதீங்க. புதிய உடன்படிக்கை தேவனுடைய பிள்ளை என்ற சுதந்திரத்தை கொடுக்கிறது. தேவனுடைய சுதந்திரவாளி என்ற சுதந்திரத்தை கொடுக்கிறது.
ஆவியானவர் மட்டும். அதனால் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக.